அடிமை வெளிப்படையா மேடையில சாஷ்டாங்கமா காலில் விழுந்து வந்திருக்கிறான், வெக்கம் கெட்டவன். அதுக்கு நம்ம ஜாதி பேரை சொல்ல முடியாது. நாம் என்ன சொல்ல முடியும்? நம்ம வர்ணத்தை சொல்ல வேண்டும். அப்ப அவன் வர்ணத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வர்ணத்தை சொல்லணும்னா நாம் பிரம்மாவில் எங்கிருந்து பிறந்தோம் என்று வரையறை வைத்திருக்கிறான். அந்த வரையறையிலே பிராமணன் என்று பேசுவது திமிரின் அடையாளம், ஒரு திமிரின் அடையாளம். நீ அங்க போய் பேச குடின்னு, நீ பிராமண குடிலாம் பேச முடியாது. பிராமண குடி அல்ல. பிராமணன் என்பது ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது. அதனாலதான் குடி என்று சொல்லுவார்கள். இவன் என்ன பேசுறானா? ஜாதி. ஆக குடி வேறு, ஜாதி வேறு, வர்ணம் வேறு. இவன் வர்ணத்தை வச்சுக்கிட்டு நம்மை வர்ணத்தை ஒழிக்கின்ற அரசியல் சொல் தான் திராவிடம். நான் வர்ண பேதத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன் தான் திராவிட அரசியலை ஏற்றுக்கொண்டவன். நான் திராவிடத்தை ஏற்கவில்லை, திராவிட கோட்பாட்டை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவன் வர்ண பேதத்தை ஏற்கிறான் என்று அர்த்தம். அதைத்தான் சீமான் அங்க பேசியிருக்கிறான். நான் வர்ண பேதத்தை ஏற்றிருக்கிறேன் சொல்லிதான் இவர்கள் பிராமணர்கள் அவர் கொடுக்கின்ற கடப்பாறை எடுத்துக்கொண்டு நான் திராவிடத்தை இடிக்கிறேன் என்று கிளம்பி இருக்கிறான் என்றால் அவன் வர்ண பேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கான் என்று அர்த்தம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய அவனால் இழிவுபடுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவன், நான் அவனுக்கு அடிமை வேலை பார்த்து உன்னை ஒழிப்பேன் என்று நம்மை நோக்கி ஆயுதத்தை நீட்டினால் பெரியார் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்னுக்கு வைத்தார். அவருக்கு அதுக்கு என்ன பதில் கேட்கிறார்? அரசியல் சாசனத்தை டெல்லியிலே வைத்துக் கொண்டு டெல்லியிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய முறை வருகிறது. 1920 இருந்த ஆட்சி முறை வேறு, 30களில் இருக்கக்கூடிய ஆட்சி 37களில் வந்த ஆட்சி முறை வேறு. அந்த ஆட்சி முறையின் பொழுதுதான் டெல்லியில் இருந்து கொண்டு இவன் என்னை ஆட்சி செய்யலாம் என்று அதிகாரத்தை டெல்லிக்கு கொண்டு சென்று பார்ப்பான், தன்னுடைய அதிகாரத்தை காத்து கொண்டாடுகிறதுங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலகட்டத்திற்கும் எவ்வளவு மாற்றங்கள். முதல் உலக போருக்கும் அல்லது சீமானை போலவோ நாம் கிணற்று தவளை அல்ல. நாம் உலக வரலாறுகள் எப்படி மாறி ஆதரவு வலியுறுத்தி கடிதம் எழுதிய கும்பல் தான் இந்து மகாசபை கும்பலும் RSS கும்பலும். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் நமக்கு எதிரியாகத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய மேடைகளை ஏறி சென்று நம்மை எதிர்க்கிறான் என்றால் அந்த கோடாரி விட்ட செடி, அந்த செடி விஷச்செடியாக அன்றைக்கு தமிழனுடைய கழுத்தை சுருக்கி கொலை செய்த வரலாற்று சண்டை. இந்த வரலாற்று சண்டையில எவன் எங்கே நிற்கிறான் என்பதை பொறுத்து தான் நமக்கான சண்டையும் நமக்கான வழிமுறையும் முடிவு செய்ய. கிழக்கு மாகாணத்தில் விடுதலை குறித்து பேசினால் காஷ்மீரில் போராட்டம் நடத்தினார் என்றால் அவர்கள் இந்திய அரசோடு நிற்கவில்லை, காங்கிரஸோடு முரண்பாடு அல்ல, அவர் ஆங்கில அரசோடு முரண்பாட்டு அவர் சண்டை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அதான் வரலாறு. ஆனால் ஆசிய விடுதலை போராட்டம், ஆகவே இந்திய ஒழித்து தமிழை காக்க வேண்டிய போராட்டம் நமது போராடாது என்று தெளிவாக வரையறுத்து சொல்லிவிட்டு சென்றார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு நீதிபதியிலிருந்து எல்லாம் பேசுறான். கோயில் தானே ஏத்துனாங்க, வேற எங்க? அது ஒரு கலவரத்தை எப்படி நடத்துவது என்பதற்கான பயிற்சியும் அதுல இருக்கிறது. ஒரு காடி வீட்டின் மீது எரிந்து விட முடியாது. அதற்கென்று ஒரு பயிற்சி, ஒரு கோட்பாடு தேவை அவனுக்கு இருக்கிறது.